ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ இதுக்கூட இந்த வீடியோவே தேவையில்லாமல் சம்மந்தப்பட்ட நினைக்காதீங்க. அந்த கத்திரிக்காடு வந்து காஞ்சு காப்பு முடிஞ்சிச்சு. அதனால் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொட்டேட்டரை விட்டு எல்லாம் ஓட்ட ஆரம்பித்தாச்சு. அடுத்த வெள்ளாமை வச்சு வைக்கிறதுக்கு முதல்ல ரொட்டேட்டரை விட்டு, ஏன்னா குச்சியில் பிடுங்கி போட முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரொட்டேட்டரை விட்டு முதல்ல அடிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ரொட்டேட்டர் ஓடிட்டுருக்கு, டிராக்டர் ஓடிட்டுருக்கு பார்த்திங்களா. இப்போ வந்து டிராக்டர் இப்போ மணிக்கு வந்து ரொட்டேட்டருக்கு வந்து 1500 சம்சாரிகளோட பொழப்பு வந்து இந்த வயல் 40 சென்ட், இந்த 40 சென்ட் ஓடுறதுக்கு 2.5 மணி நேரம் விடும். 2.5 மணி நேரத்துக்கு ரொட்டேட்டரோட செலவு மட்டும் 2800-3000 வந்துடுதுன்னு வைங்க. கரெக்டாக டிரைவருக்கு எல்லாம் சேர்த்து வைப்போ 2.5 மணி நேரத்துக்கு 3000 வந்துடுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓட்டு தான் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு அடுத்த மறு ஓட்டு, அதாவது உழவு என்றைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஓட்டுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வெள்ளாமை நல்லாயிருக்கும். ஒரு ஓட்டில் வச்சு வெள்ளாமை வச்சோம்னா அந்த புல்லுகள்லாம் வந்து சும்மா மேவெட்டு தான் வெட்டியிருக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 ஓட்டு ஓட்டுறோம். இப்போ மொதல் ஓட்டு ஓட்டி அடுத்த 2வது ஓட்டு ஓட்டுறப்ப உங்களுக்கு புல்லு வேறு எல்லாம் அடியாயிரும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 3 நாள் ஆற போடணும். இதுக்கு அடுத்த வீடியோ நான் அடுத்து என்ன இதில் பண்ண போகிறேங்கிறத நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன். என்னோடய சேனலை கொஞ்சம் ஆதரிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயிகளுக்கு, அதாவது நடிகைகளுக்கு நீங்கள் டான்ஸுக்கெல்லாம் அடுத்தடுத்து லைக் போடுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எங்கள் விவசாயிகளுக்கு அது மாதிரி பண்ணிங்களாக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.